சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போது நம்ம பார்க்க போகிறோம். மனோஜ் ரோகிணியும் ஃபர்னிச்சர் கடையை திறக்கிறத பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஏதாவது நடிகையை கூப்பிட்டு தான் வந்து திறக்கணும் வைக்கணும்னு சொல்லி வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது விஜயா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நம்ம வீட்டிலேயே வந்து பெரியவங்க இருக்காங்க, அப்படி இருக்கும்போது ஏன்டா நடிகையை கூப்பிட்டு திறக்கணுங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைடா கடையை அப்படி திறந்தா தான்டா ஃபேமஸ் ஆகும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு சும்மியாக திறக்க போகிறீங்க, பணம் கொடுத்து தானே செலவு பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்ருதி. அதுக்கு பேசாமல் முத்து சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு ஓப்பன் பண்ணிட வேண்டியதுடா, அம்மாவை வச்சு ஓப்பன் பண்ணு, இல்லைனா பாட்டி வச்சு ஓப்பன் பண்ணு, இல்லை அப்பா வச்சு ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறார் ரவி. இல்லைடா அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ சும்மா பணம் கொடுத்து பண்ணதுக்கு ஏன்டா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ பணம்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 2,00,000 ஆகும் அப்படிங்காடி. 2,00,000 ஆகுனா ஏன்டா வேஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு இருக்காரு ரவி. உடனே என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து போய்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர். அதுபோக உனக்கு நீ எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறது உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா பேர்லேயே நீ வந்து உங்கள் அம்மா வச்சு நீ திறந்தா நல்லா இருக்கும்டா, அதான் நான் நினைக்கிறேன். பணத்தை வீண் பண்ணாதடா. உன் மாமனார் ஜெயிலில் இருந்தாலும் கூட பணம் அனுப்பியிருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீங்களே கடையை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்க தனியாக. அப்போ ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி நீ ஏன் அந்த வார்த்தையை விட்ட அப்படிங்கிறாங்க. நான் என்ன வார்த்தையை விட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தான் கடையை வந்து அம்மா திறக்கட்டும்னு சொல்லிட்டியே அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் பார்த்தீங்களா, அந்த முத்து வந்து அந்த வாயை திறந்துட்டான். இப்போ நம்ம வந்து அதை சொல்லாமல் இருந்தோம்னா ஆன்ட்டிக்கு நம்மளை பிடிக்காம ஆயிரும். நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லலை, இந்த முத்து மீனாவும் வந்து நம்மளுக்கு வேண்டாது ஏதாவது சொல்லி ஆன்ட்டியை ரொம்ப கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்மளுக்கு மரியாதையே இருக்காது அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறதெல்லாம் சரிதான் ரோகிணி. நம்ம கடை வந்து பெரிய ஒரு நடிகை எதுவும் திறந்தாங்கன்னா நிறைய பேர் நடிகை பார்க்க வருவாங்க. நடிகை பார்க்க வரும்போது வந்து நம்ம கடையும் பார்ப்பாங்க, நிறைய வியாபாரமும் ஆகும். எங்கள் அம்மாவை யார் பார்க்க வருவா சொல்லு? எங்கள் அம்மாவை வந்து நம்ம வீட்டை தவிர வேறு வழியில் இந்த தெருவை தவிர ஒரு சில ஆட்களை தவிர தெரியாது. எப்படி பண்ணுறது வைக்கிறது அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் எல்லாமே விளம்பரம் தான் காரணம், நம்ம விளம்பரம் பண்ணுவோம். அந்த 2,00,000 நம்ம ஏன் விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் வீட்டில் சொல்லக்கூடாது, நம்ம விளம்பரம் பயங்கரமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக லோக்கல் டிவிக்கு போகிறாங்க. லோக்கல் டிவியில் போய் விளம்பரம் கொடுக்காங்க. அப்புறம் ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, ரோகிணி லோக்கல் விளம்பரம் கொடுத்தா சேனலில் கொடுத்தா மட்டும் போதுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க சாதாரண மக்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னா போஸ்டர் தான் சரியாக இருக்கும், வால் போஸ்டர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லி விஜயா ஃபர்னிச்சர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு விளம்பரம் பயங்கரமாக அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடித்து கொடுக்குறாங்க. ஒட்டுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களே ரெடி பண்ணி கொடுப்போம் சார், அது இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அமௌண்ட்டையும் கொடுக்குறாங்க. சரி சிட்டி ஃபுல்லுமே ஒட்டிடுறாங்க, அங்கங்கே எல்லா பக்கமும் ஒட்டிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த போஸ்டர் வந்து சிட்டிக்கும் தெரிய வருது. இந்த முத்து வீட்டிலேருந்து ஃபர்னிச்சர் கடை திறக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி வாசுதேவனுக்கும் தெரிஞ்சிருது, சுதாவுக்கும் தெரிஞ்சிருது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. பரசுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஃபோன் அடிக்கிறார் அண்ணாமலைக்கு. அண்ணாமலை உன் பையன் வந்து ஃபர்னிச்சர் கடை ஓப்பன் பண்ண போகிறானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னோம்லா, கடையை வந்து ஏங்க போகிறான்னு சொல்லிட்டு அதான் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை, உன் பையன் ரொம்ப பாசமாக தான் இருப்பான் போல அவன் வீட்டம்மா மேலே அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை எவ்வளோ பேரோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு திறக்காமல் என் அம்மா வச்சே திறக்கானே அப்படிங்கிறாங்க. சரி வீட்டில் உள்ளவங்கள வச்சே திறப்போம், செலவும் கம்மி, அது போக ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி முத்து தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. சரி முத்து கொடுத்த யோசனை நல்ல யோசனை தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நாளைக்கு காலையில் கடையை திறக்க போகிறோம், இப்படி செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் வந்து காலைல உட்காந்துப்பா எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னடா அதை நம்ம பேசி முடிச்சிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கடை திறப்பு விஷயமா மறுபடியும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. எப்போ முத்தையும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா முத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கடை திறக்கும் போது சுமூகமாக இருக்கணும், பெரிய பெரிய ஆட்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்களாம் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து முத்துக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, அதனால் முத்து கடை திறப்பு விழாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அதான் நீ சொல்லலேன்னு பார்த்தேன், நீ சொன்னால் தான் ஆச்சரியம், நீ சொல்லலைன்னா தான் ஆச்சரியம், சொன்னல கரெக்டு தான் நான் வரலப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஒரு வீட்டில் இருக்கிறவனே நீ வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவ, உங்கள் அம்மா தான் எல்லா விசேஷத்துலையும் அவனை ஒதுக்கணும்னு நினைப்பா, நீனும் ஒதுக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. அவனை விஜயா சொல்கிறாங்க, அவன் சொல்லுறது என்னங்க தப்பு இருக்குது, கரெக்டாக தானே இருக்குது, அவனுக்கு எங்கே எப்படி நடக்குன்னு தெரியாது, அங்கே வந்து குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிறாங்க. அத்தை என் புருஷனை பக்கம் உங்களுக்கு குடிகார மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் புருஷனை பார்த்தா வந்து பெரிய பயபக்திமான் மாதிரி தெரியுதா, அவன் குடிகாரன் தானே அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா நான் வந்து அந்த கடை திறப்பு விழாவுக்கு வரலை, உங்கள் பையன் தொழில் பண்ண போகிறாரு, நல்லா பண்ணிட்டு போகிறாரு என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. நான் எனக்கும் ஆஃபர் இருக்குது, நான் போயிடுறேன் வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப தோறேன்னு நினைக்காங்க. டேய் டிரைவரு ஒன்றெல்லாம் நாங்கள் கூப்பிடுமாடா எங்கள் ஃபர்னிச்சர் கடை திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க.
முத்து பார்க்குறாங்க. இதெல்லாம் உன் வேலை தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே ரைட்டு சரி நல்ல மாதிரி இருங்க இருந்தால் சரி தான். அவனும் சோம்பேறியாக இருக்கான். ஏதாவது வந்து ஒரு தொழில் பண்ணால் சரி தான் அப்படின்னு நினச்சா அவருக்கு மீனா எனக்கு வண்டிக்கு நேராக நான் போயிட்டு வரேன். நான் வந்து கடத்தரப்புலாவுக்கு வரமாட்டேன்னு நீ சொல்லிடு. அது போக வந்து அன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு ஆஃபர் இருக்குது. வெளியூர் தான் போகிறேன். நான் வந்து வேறு யார்ட்டையும் மாற்றி விடலாமான்னு நினச்சேன். இவன் கடத்தரப்புலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நீ தான் வரக்கூடாதுங்கண்ணே நான் வரல. சரியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. உடனே மனோஜ் அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மனோஜ்? உனக்காக ஒரு கடையை பார்த்து தந்ததே அவன் தான். இன்றைக்கி நீ அந்த பெரிய ஃபர்னிச்சர் கடையை நீ வைக்க போகிறோன்னா அதுக்கு காரணம் அவன் தான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு அதுக்கு காரணம் அவன் இல்லைப்பா, என்னோடய உழைப்பு. அது போக என் மாமனார் கொடுத்த பணம். அவனாப்பா பணம் தந்திருக்கான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவர்கிட்ட பணம் இருந்தவங்களுக்கு தந்திருக்க தான் செய்வார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நடிக்காதடி, உங்ககிட்ட ஒரு ரூபா காசு வாங்க முடியாது. நீங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. நீனும் புருஷனும் நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க. வீட்டுக்காக வந்து ஏதாவது ஒரு சின்ன செலவு பண்ணிக்கிங்களாடி அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் வந்து ஆளை போல் மளிகை சாமான் செலவுக்கு எல்லாத்தையும் கொடுக்க தான் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. என் பேரில் வீட்டு முன்னாடி கடை வச்சு நடத்தினேன். ஒரு ரூபா காசு வாடகைன்னு தந்துருப்பியா இல்லை இன்னும் செஞ்சுருப்பியா? அந்த ரோகிணி மாதம் எனக்கு 5000 தந்துட்டுருக்கா. எவ்வளவு 5000 தந்துட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் வந்து பணம் கொடுத்து தான் நாங்கள் காக்கையாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு கம்மியான வருமானம் வருது. நாங்கள் அதை வச்சு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக ஆடம்பர தேவைகள் பண்ணுறதில்ல அத்தை அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நாங்கள் ஆடம்பர தேவை பண்ணுறோன்னு சொல்கிறோமா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் விஜயாவுக்கும் ஃபோன் அடிக்காங்க. விஜயா ஃப்ரெண்டு, உன் பையன் வந்து கடை திறக்க போகிறான்னா அது நீ தான் திறந்து வைக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீலாம் கொடுத்து வச்சுருக்கணும், இப்படி ஒரு பையன் கிடைக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் என் பையனை அப்படி வளர்த்து வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. உடனே என்ன விஜயா என்னத்தை பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மனோஜ் வந்து அங்கங்கே போஸ்ட் ஓட்டிருப்பான் போல் கடத்தல் புலாவுக்கு. அது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்காங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நிறைய போஸ்ட் விளம்பரம் கொடுத்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படி தானேப்பா விளம்பரம் நல்லாயிருக்கும். நடிகை வந்தால் எல்லாருக்கும் தெரியும். அம்மா சாதாரண ஆள் தானேப்பா, அதனால தான்ப்பா விளம்பரம் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முகம் ஒரு மாதிரி வாடுது. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்பா அம்மாவோட பெரிய இது எதுவும் கிடையாடா. நான் இதை சொல்லக்கூடாது, உனக்காக தெரிஞ்சுருக்கணும். உங்கள் அம்மா கடை திறந்து வச்சா நல்லா தான் இருக்கும் விடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வண்டிக்கு போயிட்டு வராங்க. ஏங்க நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நாளைக்கு உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, நானும் போகல அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நீ போனால் தான் அங்கே நல்லாயிருக்கும். அவங்க 2 பேருமே குனிஞ்சு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வாரவங்கள வாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து கௌரவம் பார்த்துட்ருப்பாங்க. நம்மளுக்கு அப்பாவுக்கு வேண்டியவங்களோ மனோஜுக்கு வேண்டியவங்களோ நம்மளுக்கு வேண்டியவங்களோ கண்டிப்பாக வருவாங்க. அவங்க வரையில் வாங்கன்னு கேட்டால் தான் ஒரு மரியாதையாக இருக்கும். அவங்க கூப்பிட்றாங்க கூப்பிடல, அவங்க செய்யலை. என் கூட பிறந்தவன் தான் அவன் அண்ணன், அவன் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அதுபோக நான் வந்து அங்கே ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்காங்க, அதனால் நான் வரலை. ஏன்னா எனக்கு ஆஃபர் இருக்கலாம் அப்படின்னா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. முத்து எதுவும் நினைக்காதடா, உன்னை மனோஜ் கூப்பிடலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கூப்பிடாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரு. உடனேப்பா நீங்கள் அழாதீங்க, அவன் வரக்கூடாதுன்றதுனால ஒரு நன்மையும் இருக்குப்பா. எனக்கு வேலை இருக்குது, நாங்கள் வந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு 5000 நட்டமாகும். அதுபோக அங்கே வந்தால் என் வாயும் சும்மா இருக்காது, ஏதாவது நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது சரியாக இருக்காதுப்பா, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி முத்து, நீ இப்படி எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி முத்து அப்படிங்க. எனக்கு எதுக்குப்பா நன்றி சொல்கிறீங்க? அவன் கடையை நல்ல மாதிரியாக திறக்க சொல்லுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்க சொல்லுங்கள். அவங்களால முடிஞ்ச உதவியை சிறு ஒரு உதவி யாருக்காவது செய்ய முடிஞ்சால் செய்ய சொல்லுங்கப்பா. பழைய மாதிரியே சோம்பேறித்தனமாக இருக்காமல் நம்ம கடையை பார்க்கும்போது அந்த கல்லால் போய் உட்காந்துருந்தான், அதே மாதிரி கல்லாலேயே உட்காந்துக்கிடாமல் தன்னை உழைப்பாளின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரோடையும் பகிர்ந்து பேச சொல்லுங்கள். அதே வேலையை பார்க்குற பசங்க அதிலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழிலை பற்றி நல்லா தெரியும். அவங்கள வந்து ரொம்ப வந்து நான் தான் முதலாளின்ற மாதிரி காட்டாமல் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போக சொல்லுங்கள். அப்போ தான்ப்பா தொழிலில் ஜெயிக்க முடியும். அந்த ஓனர் கூட அவங்கள நம்பி விட்டுட்டு எங்கேனாலும் போயிட்டு வராங்க. அந்தளவுக்கு நம்பிக்கை அந்த பசங்களாம் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி கொண்டு போக சொல்லுங்கப்பா, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அந்த ஓனர் கூட எனக்கு ஃபோன் அடித்தார், உண்மையிலே உங்கள் அண்ணனுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா உன்னால் தான் தம்பி, அதனால் அந்த கடையை நல்லா நடத்த சொல்லுங்கள். பேரை மாற்றுறாங்க, ஆனால் பேரை மாற்றினா கடைக்கு வந்து சரியாக வருமா, இல்லை பழைய பேர்லேயே ஓட்டினா அந்த வியாபாரம் அப்படியே நீடிக்குமா தம்பி அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியல சார். அவங்க வந்து எங்கள் அம்மா பேரை வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு பேரை யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, அது அவங்க விருப்பம்னு ஒன்றும் சொல்லலை சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, வாங்கின அப்புறம் அவங்க பொருள் அது, ஆனால் அந்த கடையை நல்ல மாதிரி நடத்த சொல்லுங்கள் தம்பி, தரமாக நடத்த சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ நன்மை சொன்னாலும் தீமைன்னு தான் நினைப்பான், அவனும் வீட்டம்மா அப்படி தான் இருக்காங்க. அதுபோக விஜயாவும் நீ சொன்னால் நன்மைனா எடுத்துக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. சரிப்பா எத்தனை மணிக்குப்பா கடை திறப்பு அப்படின்னு கேட்குறாங்க. போஸ்டர்லாம் அடித்து ஒட்டியிருக்காங்க 10 மணி அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் 9 மணிக்கெலாம் நான் வீட்டு விட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா
ஆஃபர் காலையிலே போயிருவேன் 10 மணிக்கு. நாங்கள் பார்ட்டிக்காரங்களை பிக்கப் பண்ணி நாங்கள் வந்து இங்கே வரைக்கும் போகணும்ப்பா, பெங்களூர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பெங்களூரா, சரி பார்த்து கவனமாக போயிட்டு வா, நான் ஸ்டேட்டை தாண்டி போகிறேன், நல்லா கவனமாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. எங்கே போனாலும் நம்ம சட்டப்படி தானேப்பா போகிறோம், அவங்களும் உண்டானதை கேட்க போகிறாங்க, நம்ம வந்து டாக்குமெண்ட்டை காமிக்க போகிறோம், வர போகிறோம். என்ன அப்படி ஏதாவதுன்னா ஓட்ட இங்கிலீஷ் அப்படின்னா நான் தான் மனோஜுக்கு ஃபோன் அடிச்சிருவேனே, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுலப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் கஷ்டமாக இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பார்த்தாலே தெரியுது, உங்கள் அண்ணன் கடத்துகிற புலாவுக்கு உங்களே கூப்பிடலன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கும். உங்கள் அம்மாவும் உங்கள் மைனியும் உங்கள் அண்ணனும் வந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்காங்க. எனக்கும் போக விருப்பம் இல்லை, நீங்கள் என்ன போக சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா நீ போக விருப்பம் இல்லைன்னா போக வேண்டாம். நான் என்ன நினச்சோம்னா நம்மளுக்கு வேண்டியவங்க வருவாங்களா, வரும்போது வந்து இவன் வான்னு கேட்க மாட்டான் கண்டிப்பாக, அதனால் வந்து யாரும் வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் சொல்லுறதுனால நான் போகிறேங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா ரொம்ப நன்றி, இன்னும் வீட்டில் ஒத்தியில் இந்த மாதிரி இருக்கும், அதனால் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஃபர்னிச்சர் கடை ஓப்பன் பண்ணதுக்கு காலையில் எல்லோரும் பரபரப்பாக புறப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஆஹா இவனும் வந்துடுவான் போலேன்னு சொல்லிட்டு நேராக போய் அண்ணாமல்கிட்ட போகிறாங்க. இப்போ அவன் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவன்கிட்ட சொல்லிட்டுண்டா, அவனுக்கு வேலை இருக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே வேலை இருக்கா, ரைட்டு நல்லபடியாக போச்சு, இவன் தூர போயிட்டானா பிரச்சனை கிடையாது, கடை சந்தோஷமாக திறந்துடலாம். அது போக வந்து இவன் அங்கே வந்தால் நம்மளை ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்டு இருப்பான், அவன் ஓனர்னு சொல்லி கற்றுலாம் போயிடும். அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட எல்லாருமே வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு ஓனருங்கிறது கற்றுருக்கும் அப்படி இப்படின்னு நினைக்காரு. உடனே ரோகிணின்னு சொல்கிறாங்க, மனோஜ் பழைய மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், வேலை பார்க்குறவங்கள வந்து தூரத்தில் வச்சே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இதான் இது அப்படின்னா தான் ஓனர்னு சொல்லிட்டு சார்னு மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் என்ன மனோஜ்னு பேசிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் ரோகிணி, ஏற்கனவே வந்து பழைய ஒரு ஆள் கடை நடத்தியிருக்காரு, அவர் வந்து நம்மகிட்ட கடையை தந்துட்டு போயிருக்காரு, அவர் நட்டப்பட்டதுனால தந்தாரா என்ன வரன்னு தெரியல, இல்லை அந்த ஸ்டாஃபுக்கும் சரியில்லாதனால தந்தாரான்னு தெரியல, ஆனால் இவங்கள தூரத்தை வச்சே தான் பார்க்கணும், என்ன இவங்கள வந்து எப்படி நடத்தணும் அப்படி தான் நடத்தணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கடை திருப்பூலாவுக்கு கிளம்புறதுக்கு எல்லோரும் பயந்துட்டு இருக்கும்போது முத்து நான் போயிட்டு வரேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரோகிணி மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா இவன் வந்தால் ஏதாவது வாயை உளறிக்கிட்டு இருப்பான், மனோஜ் வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருப்பான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ரோகிணி நினைக்காங்க. உடனே முத்து மீனாட்ட சொல்கிறாரு, மீனா செல்லில் சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது, போகும்போது வண்டியில் போடுவேன், வண்டியில் போடும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ணுவேன், ஏன்னா அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நான் போயிட்டு வரேன், அப்படி ஏதாவது உனக்கு ஒன்றுன்னா நான் வந்து ஃபோன் அடித்து காட்டுக்கிறேன் என் செல்லில் ஆனும் போது அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கே என்ன போகுது, நாங்கள் வந்து வழக்கம் போல் கடையை திறக்க போகிறாங்க அவங்க, நான் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் பாதிக்கு மேலே வந்துடுவேன், வந்துட்டு நானும் பூ வியாபாரத்துக்கு போகணும்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா நம்ம தொழிலை பார்த்தா தான் நம்ம சாப்பிடலாம், அவன் பயங்கரமாக சீன் எதுவும் போட்டுட்ருப்பான், உன் மனசு எதுவும் கஷ்டப்படுத்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ வந்து சீக்கிரம் கிளம்பி வந்துடுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா போய்ட்டு வரேன்பா, ஏம்மா போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. விஜயா மூச்சையே காட்ட மாட்டுறாங்க. உடனே ரவி வர, டேய் நீ கடை திறப்பு ஊரில் வரலையா அப்படிங்கிறாங்க. டேய் என்ன அவங்க தான் வரக்கூடாதுன்ட்டானடா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் அவன் நம்ம அண்ணன் தம்பி தானடா அப்படிங்கிறாங்க. அவன் என் தம்பி தான், அவங்க அண்ணன் தான், ஆனால் வந்து அவனை கூப்பிடுற மாதிரி இல்லை, நீ வந்து எங்கேயோ கிளம்புதான் நான் கிளம்பி போட்டு விடு அப்படிங்கிறாங்க. உடனே சரி முத்து நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வர மனசாக சொல்கிறாரு. உடனே ஸ்ருதின்னு நினைக்கிறாங்க, ஒரு வீட்டில் உள்ள ஆளையே வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரி ரைட் நம்மளும் அங்கே அளவாக தான் பேசணும், நம்ம சொந்த வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம பேசிடக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை எல்லோரையும் மனோஜ் காரில் ஏறுறாங்க. அப்போ காரு காணலை. அப்போ மனோஜ் ஐயோ காரு காணலையா, முத்து கார் தான் அப்படி போயிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதை நீ முதல்ல சொல்லியிருக்கணும், அவனை வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், அவன் காரை மட்டும் கேட்குற அப்படிங்கிறாங்க. அவன் தான் அவர் போயிட்டானே அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் இருக்கான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வர சொல்கிறாரு. அவர் கார் எடுத்து வர்றாரு. அந்த ஆளை எல்லோரையும் ஏற்றி கொண்டு ஷோரூமில் இறக்குறாங்க. அந்த ஆளை இறக்குறாங்க. அதனால் சரி கடை திறப்புக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. அப்போ பண்ணலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த லோக்கல் ரவுடிலேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இந்த கடையை எப்படியாவது அந்த பழைய ஓனர்கிட்ட நெருக்கடி கொடுத்து வாங்கிடலான்னு பார்த்தேன், இதை சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் ஒரு கண்ணாடி போட்டவன் வாங்கியிருக்கான், அவன் வேறு போஸ்ட் அடித்து ஊர் புறம் ஓட்டியிருக்கான், விஜயான்னு ஒரு பொம்பளையாலும் திறக்கு, இது எப்படி திறக்கலாம், நம்ம ஏரியா கடை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வாசுதேவனும் சிட்டியும் தனியாக பிளான் போடுறாங்க. சிட்டி வந்து என்ன நினைக்காரு, நம்மளை முத்துக்குள்ளே அசிங்கப்படுத்திட்டு வச்சுட்டு இப்படி பண்ணிட்டுருக்கான், என் அண்ணனுக்கு வந்து தனியாக ஒரு
ஃபர்னிச்சர் கடை வச்சு கொடுக்காங்களாம் குடும்பத்துலேருந்து. இவனெல்லாம் வளர்ந்து வந்தால் நாங்கள்லாம் வந்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யா ரொம்பவே கோவமாக இருக்கார். என்ன சத்யா ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்குறாங்க. இல்லை, எங்கள் அக்காவையும் மாமாவையும் அந்த வீட்டில் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு தான் அவங்க மாமாவை பிடிக்கலன்னு நினைக்க சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அவரை பிடிக்காது தான், எங்கள் அக்காவை பிடிக்கும்ல. எங்கள் அக்காவை அந்த வீட்டில் ஏற்கனவே வேலைக்காரி மாதிரி தான் நடத்துவாங்க. அந்த மனோஜும் ஓவராக பண்ணிகிட்ருப்பான். என் மேலேயும் 2-3 வாட்டி கையை நீட்டியிருக்கான். ஆனால் வந்துட்டு அவன் வந்து புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏரியா பூரா விளம்பரம் பண்ணியிருக்கான். இதை பார்க்கும்போதே கடுப்பாக இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் பண்ண போவாங்க போல், நேராக போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. நீ போகலையா அப்படிங்கிறாங்க. நான் போகலை, எங்கள் மாமாவே போகலையா எங்கள் அக்கா சொன்னா. என்ன உங்கள் மாமா போகலையா அப்படிங்கிறாங்க. அவருக்கு போகலை, அவர் வரக்கூடாதுன்ட்டாங்களாம். அவர் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்ன, அவரே பிரச்சனை பண்ணுவாரா? வராங்க இல்லையா அப்படிங்கிறாங்க. அவர் எங்கேயோ பெங்களூர் எங்கேயோ ஆஃபர் போயிட்டாராம். கடையை வந்து திறக்கிறது எங்கள் அக்கா மட்டும்தான் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுவும் சூப்பர் தான். அவர் கடை திறக்கிறனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே சத்யா அப்படிங்கிற. கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது. முத்துமாமா மேலே கோவம் இல்லாட்டினாலும் இவனை கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறானுங்க. நம்ம ஏரியாவிலே விளம்பரம் பண்ணியிருக்கானுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த கடை திறப்புல ஏதாவது ஒரு ரணகலம் பண்ண முடியாதா சிட்டி அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் சிட்டி அப்படிங்க, என்ன செய்யணும் சத்யா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் தான் பண்ணுதுன்னு தெரியக்கூடாது, நீ தான் பண்ணுதுன்னு தெரியக்கூடாது, ஆனால் நடக்கணும். ஆனால் வந்து அந்த மனோஜ் வந்து இந்த கடையை வந்து மூடிட்டு ஓடணும் அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாம், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு 10 பேரை செட் பண்ணுவோம், நம்மளுக்கு வேண்டிய ஆளை ரெடி பண்ணுவோம். அந்த கடை வந்து விளம்பரத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, இன்ஸ்டால்மெண்ட்டில் நாங்கள் பொருள் கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவோம். வாங்கிட்டு பணத்தையே கட்ட வேண்டாம், சரியா? எல்லாருக்குமே வந்து ஐடி கார்டு கொடுக்குறது எல்லாமே வந்து ஃபோர்ஜரி பண்ணி கொடுப்போம். கொடுக்கையில் வந்து அவன் அதே அட்ரஸுக்கு போவான், அங்கே ஆளே இருக்காது. கடைசியில் பொருளும் போச்சு, பணமும் போச்சுன்னு சொல்லிட்டு கடையை அடைச்சிட்டு போகிறான். இருக்க பணத்தை போட்டு போகிறான். அவனும் யார்ட்டையும் லோன் வாங்கி தான் அவன்கிட்ட வச்சுருப்பான். அவன்கிட்ட லோனை கேட்டு இது பண்ணும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவும் சூப்பர் ஐடியா தான் சிட்டி, ரெடி பண்ணு, இன்றைக்கே ஒரு 10 பேரை ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே அங்கங்கே ஃபோன் அடிக்காங்க. ஒரு 10 பேரோட சரி அங்கே சிட்டி போகலாம் அப்படின்னு நினைக்காரு. அப்போது நினைக்காரு, நம்ம போனால் மாட்டிப்போம் சத்யா, நம்ம 2 பேருமே இருந்துப்போம். இந்த 10 பேர் போட்டோம், இவங்க போய் 10 பேருமே இன்ஸ்டால்மெண்ட்டில் கேட்கட்டும். அவன் பொருளை கொடுத்துருவான், சரியா? பொருளை கொடுத்துருவான். அடுத்தாப்புல நம்ம ஆள் வந்து ஒன்றுமே கட்ட மாட்டான். இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட 1000 ரூபா கட்டினா போதும், நான் ஏசி கொடுக்குறேன்னு சொல்லி விளம்பரம் போட்டிருக்காரு. ஒரு ஏசி விடவில் 40,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். 1000 ரூபா கட்டும்போது 39,000 ரூபா நம்ம தான் கொடுக்கணும். நம்ம கொடுக்குற அட்ரஸில் நம்ம அப்படி ஒரு ஆளே இருக்காது. நம்ம இதை வாங்கிட்டு சேனல் எங்கேனாலும் விற்றுருவோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஐடியா சிட்டி, கூட ஒரு 10 பேர் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அங்கேன்னு ஒரு 20 பேர் ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அங்கே வாசுவனுக்கு பயங்கர கடுப்பு. இந்த அண்ணாமலை எனக்கு கீழே வேலை பார்த்தான், அவனை என்னெல்லாம் பாடுபடுத்திகிட்டு இருந்தேன். அவன் என் மோளை அவன் பையனை விரும்ப வச்சு இன்றைக்கி என்னை அசிங்கப்படுத்தி என்னை வந்து குடிகாரனாக்கி என்னை இன்னும் மேலும் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கான். இப்போ மேலும் அவனை ஏதாவது பண்ணலான்னு நினச்சானா அவன் வளர்ந்து போய்கிட்டே இருக்கான். அவன் பையனுக்கு வேறு ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சு கொடுக்கான். பணம் இல்லை, அது இல்லைன்னு சொன்னாலும் கூட அவனால் இதை வச்சு கொடுக்க முடியுது. எப்படி தான் முடியுதுன்னு தெரியல. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவருக்கு அடிக்கார், பைஜு அப்பாவுக்கு. உடனே எனக்கு நீ ஏன் கால் பண்ணுற அப்படிங்கிற. நண்பா மன்னிச்சிக்கோ, என் பொண்ணு உனக்கு உன் பையனுக்கு கட்டித்தர முடியல, அதை நினைக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அதான் நீ வந்து பண்ணிட்டியே, இன்னும் அசிங்கப்படுத்துன்னு தான் பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க. நண்பா நான் அப்படிலாம் பண்ணல, அவள் தான் விரும்பி போயிட்டா வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. அப்படி விரும்பி போயிட்டால, அவளுக்கும் உனக்கும் சம்மந்தம்லாம் இருந்துகிட்டு இருந்தால, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் மட்டும் வச்சு நடத்தியிருக்கேன், என்ன அசிங்கப்படுத்த தானே வச்சு நடத்தினேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பெற்றவனா வேறு என்ன செய்ய முடியும், எனக்கு வேறு வழி இல்லை. என் பொண்ணை எப்படியாவது என் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அங்கே ஒரு பிரச்சனை ஏதாவது கிளப்பினோம்னா என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லி தான் பார்த்தேன். ஆனால் நடக்கலை. அந்த எனக்கு கீழே வேலை பார்த்தவன் மௌனை வச்சு என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பொண்ணும் பையனையும் பிரிக்கணுமா அப்படிங்கிறாங்க. நண்பா பொண்ணும் பையனையும் பிரிக்க வேண்டாம், அவளை வந்து என் வீட்டோட வைக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய், உன் கதைக்கு எனக்கு அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சு சொல்லு, இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த வீட்டுக்கு பையன் ஒருத்தர் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை பெருசாக வைக்கிறான், சிட்டி பூரா விளம்பரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கூட இந்த விளம்பரம் படித்தேன், அது உனக்கு வேண்டியவங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, இவன் நம்ம சுருதி வாக்கப்பட்டிருக்கால அந்த வீட்டில் உள்ள பையன் தான் அது அப்படிங்கிறாங்க. யார்? சுருதி மாப்பிள்ளையா அப்படிங்க. சுருதி மாப்பிள்ளை இல்லை, சுருதி மாப்பிள்ளையோட அண்ணன் தான் அந்த கடையை வைக்கான். ஆனால் அந்த கடையை அவன் வைக்கக்கூடாது, கடையும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரவுடிக்கு அவர் ஃபோன் அடிக்கார். டேய், நான் பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த கடை அங்கே புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, ரொம்ப கடுப்பாக இருக்குது, அந்த கடையை நான் தான் வாங்கலான்னு இருந்தேன், அந்த ஓனரை எப்படியோ ரெடி பண்ணி வாங்கிட்டானுங்க, ரொம்ப காண்டாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க.
டேய் அண்ணன்லாம் இருக்கேன், அண்ணன்ட்ட சொன்னால் நானே வாங்கி தந்திருக்க போகிறேன். என்னடா கையில் வைக்க வெண்ணெயை வந்து விட்டுட்டு திரு முழிச்சிட்ருக்க, என்னென்னாலும் பண்ண அண்ணன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே லோக்கல் போலீஸ் நம்மளுக்கு எதிராக இருக்காங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா, போலீஸ்ட்ட நான் பேசிடுறேன், லோக்கல் எம்எல்ஏட்டையும் பேசிடுறேன், உங்கள்கிட்ட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் வந்து அண்ணாவை பார்த்துக்கிறேன். அந்த கடை வந்து அவங்க ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அண்ணே கடை ஓப்பன் பண்ண மாட்டாங்கண்ணே, அப்படி பண்ணும்போது கடை வந்து அவங்ககிட்ட இருக்காதுண்ணே அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு சரியா, அந்த கடை அவங்க பேரில் இருக்கக்கூடாது சரியா, உன் பேரில் நீ எழுதி வாங்கிட்டாலும் சரி தான், என்ன அதுக்கு நீ என்ன பண்ணாலும் சரி தான், அவங்க போலீஸுக்கு ஃபோன் அடித்தாலும் சரி தான், எங்கே போனாலும் சரி தான், ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வராது, ஆனால் கடை அவங்ககிட்ட இருக்கக்கூடாது என்ன அப்படிங்கிறாங்க. உன்னை பைஜோப்பா நினைக்கிறாரு, இந்த வாசவனை நம்ம கைக்குள்ளே வைக்கணும், அந்த சுருதியை வந்து அவன் புருஷன்ட்டு பிரிக்கணும்னா இவனை ஏதோ ஒரு வகையில் நம்மளை கையில் வச்சுக்கணும், ஆனால் அவன் செய்த காரியம் நம்மளுக்கு சார்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பைஜு உனக்கு வந்து சுருதி மறுபடியும் உனக்கு கிடைப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே வேலையை அப்பா பார்த்துட்டு நீ கவலைப்படாத, என்ன அவ்வளோ நினச்சி உன் பாட்டில் தூங்கிட்டு நான் வந்து சீக்கிரம் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க மம்மி சொல்கிறாங்க, பார்த்தியாடா அப்பா நீ ஒரு மாதிரி பேசுனீ, அப்பா வந்து எப்படி வந்தாலும் உனக்கு அந்த சுருதியை கொண்டு வந்துடுவார் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா எப்படியாவது கொண்டு வந்தாலும் சரி தான், அவளை வந்து நான் வாழணும்னு கூட நினைப்பில்லம்மா, என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டு அவள் வாட்டில் போயிட்டா, அவளுக்கு நான் தக்க பாடம் போடணுமாம்மா அப்படிங்கிறாங்க. வரட்டும்டா நம்ம வீட்டில் வரட்டும், அவள் மஞ்சள் காலியை கட்டி ஒரு ரூமில் வை, உனக்கு என்ன விருப்பமாக செய் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இந்த சூழ்நிலையில் லோக்கல் ரோடி சொல்கிறாரு, பெரிய ஆளே சொல்லிட்டாங்க, அண்ணாச்சியே சொல்லிட்டாங்க, அண்ணாச்சி நம்மளுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க, பண உதவினாலும் சரி தான், எதனாலும் சரி தான், ஆனால் இன்றைக்கி ஃபர்னிச்சர் கடை ஓப்பன் மட்டும் நடக்கவே கூடாது, இந்த ஃபர்னிச்சர் கடை ஓப்பன் பண்ணதாக இருக்கட்டும், ஆனால் அவன் கடையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, கடை ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க வைங்க, அது போக கடையை நடத்தக்கூடாதுங்க, என்ன தான் இது பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே சிட்டி ஒரு 20 பேரை ரெடி பண்ணி வச்சுருக்காரு இதில் வாங்குறதுக்கு, இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் வாங்குறதுக்கு. இங்கே வந்து இவர் லோக்கல் ரவுடி வந்து அந்த கடையை நடத்தக்கூடாது, இதை அடித்து நோக்கிட்டு அவனையும் விரட்டி விடணும், இந்த கடையும் எழுதி வாங்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்கிறது முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. கூட பிறந்த அண்ணா வந்து கடை திறக்கிறான், அது கூட இன்னும் வரக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கார் ஓட்டிகிட்டு அழுதுகிட்டே கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ காரில் உள்ளவங்க கேட்குறாங்க, ஏன் தம்பி அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் இருக்கான், எங்கள் அண்ணன் வந்துட்டு ஒரு ஃபர்னிச்சர் கடை திறக்கிறான், அந்த கடைக்கு கூட இனி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இன்றைக்கி தான் கடை ஓப்பன் பண்ணுறாங்க, இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க, அதை நினச்சி தான் கஷ்டமாக இருக்குது, நான் அவனும் என் கூட பிறந்த அண்ணன்னு நினைக்கிறேன், அவன் நீ தம்பியாகவே நினைக்கல அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி உங்கள்கிட்ட பொருளாதாரம் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாமே கம்மியாக தான் சார் இருக்குது, பணமும் இல்லை படிப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் தம்பி, இந்த காலம் வந்து பணமும் படிப்பு தான் சரியா, நீங்கள் பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா என் தம்பின்னு சொல்லியிருப்பாப்புல, அதே மாதிரி உங்களுக்கு பணம் இருக்குன்னா பெரிய பணக்காரன் என் தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல, ரெண்டும் இல்லைன்னா அப்படி தான் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என் தம்பி அப்படி இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லாட்டிலும் என் தம்பி ரொம்ப பாசமாக தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. உங்கள் தம்பி மனித நேயத்தோடு இருக்கார், அன்பு பாசத்தோடு இருக்கார், அவர் பாசம் இல்லை. அப்போ ஏற்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம பணத்தை வச்சு தான் தம்பி பேசணும் சரியா, அந்த பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட அந்த பணம் வரும் சார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தம்பி, இப்படி விடாமுயற்சியில் நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும், தொழிலுக்கு மட்டும் யாருக்கும் அந்த துரோகம் செய்யக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார், அதனால தான் சார் நானும் உங்கள்கிட்ட நீங்கள் இவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் நான் உடனே எங்கள் அண்ணன் கடை திறப்புல அவ்வளோ என்னை கூப்பிடலான்னு வருத்தம் இருந்தாலும் கூட சரி நம்ம தொழிலை பார்ப்போம், நம்ம தொழில் தான் நம்மளுக்கு ரெகுலராக சாப்பாடு போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரேன் சார் அப்படிங்கிறாங்க. கரெக்ட் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. பெங்களூரில் போய் அவங்க இருக்காங்க. இன்னொன்று தான் பார்க்காங்க, ஆகா நம்ம கவலையில் செல்ஃபோன் சார்ஜரே போட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காரில் சார்ஜர் போடுறாங்க. சார்ஜர் போடும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் தான் ஃபுல்லாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கடையை ஓப்பன் பண்ணும்போது செம்ம கூட்டம் இருக்குது. அப்போ பார்க்கும்போது மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம், ஆகா கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு அப்படி இப்படின்ட்டு. இங்கே சிட்டி வந்து ஒரு 20 பேர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு, நிறைய பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் தராங்க, வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு வாட்டி கெட்டுவோம், அதுக்கப்புறம் கெட்டவே வேண்டாம், ஃபர்னிச்சர் கடைக்காரன் பார்த்துக்கிட்டோம், நம்ம பொருளை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரை பார்த்தோன்னா மனோஜுக்கும் பயங்கர சந்தோஷம், ரோகிணிக்கும் பயங்கர சந்தோஷம். மனோஜ் என் பேர்லாம் நீ டிஜிட்டல் போட வச்சுருக்கே, ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படி இப்படின்னுட்டு விஜயா ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கும் பயங்கர சந்தோஷம். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, முத்து வரலையா அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லைம்மா மனோஜ் வந்து வர வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. டேய், கிராமத்துலேருந்து நானே பாட்டி ஒரு காரை பிடிச்சி வந்திருக்கேன். உன் வீட்லேயே இருக்கான் முத்து. நீ நல்லா இருக்குன்னு நினச்சி தான் அந்த ஷோரூம் வந்து உனக்கு காமிச்சிருக்கான். அந்த ஓனர்கிட்ட பழக்கம் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த ஓனர்கிட்ட அந்த கடையும் வாங்கி தந்திருக்கான். நீங்கள் அவனையும் கூப்பிடலையா வைக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அவனுக்கு எப்போ எப்படி நடந்துக்குன்னு தெரியாது. அவன் ஒரு குடியாரன், அது போக அவன் டிரைவரு, அவன் லெவல்லேருந்து தர லோக்கலு. அதனால் அவன் வந்தான்னா அவன் ஷாக்கை வச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அது சரி வராது பாட்டி அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி நினைக்காங்க, உனக்கு அவனோட அருமை தெரில. சரி சரி, நீ வந்து அவன்கிட்ட சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ரொம்ப தோரணையாக இருக்காங்க. ஆண்டி நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, நம்ம வந்து கடை திறப்புலா நடத்திடுவோமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா பண்ணிடலாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. ஸ்டுடியோக்காரங்களாம் வரலையா ரோகிணி அப்படிங்கிறாங்க. அண்ணன் இருக்கிறாங்க, வாங்க ஃபோட்டோ எடுங்க, ஆண்டி திறக்கும்போது ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. தயார் நிலையில் இருக்கும்போது நேராக ரிப்பனை கட் பண்ணுறாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்தோடனே மக்கள் பூராமே ஃபர்னிச்சர் கடைக்குள்ளே போகிறாங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் ஓடி போய் கல்லால் உட்காந்துருக்காங்க. அப்போ ஸ்டாஃப் எல்லாம் பேசுகிறாங்க, சார் என் பேர் இது, அது பேர் இது அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்கள்கிட்ட அவ்வளோ பேரும் பேசுது, நீங்கள் நேரம் இல்லை, ஒரு பேப்பர் எடுத்து யாராவது ஸ்டாஃப் என்னென்ன பேர் என்னன்னு எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எங்கெங்கே பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்க, எந்தெந்த பொருளை நீங்கள் காமிப்பீங்கன்னு எழுதி கொடுத்துருங்க. அதையும் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே நிறைய பேர் பொருளை பார்த்தோன்னா ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பயங்கர சந்தோஷம். அண்ணாமலைக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, மனோஜ் வேலைக்கே போகாமல் வெட்டித்தனமாக வேலைக்கு போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் பெரிய வேலை தான் பார்ப்பேன், இல்லை அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தான். முறையாக ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லி ஒரு கடை வாங்கி தொழில் பண்ண போகிறான். அவங்க மாமனாரும் பணத்தை கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் அவருக்கும் நல்லபடியாக நினைக்கணும், இவனும் முன்னேறி வரணும். அவனை சோம்பேறி இல்லை, அவன் உழைக்கிறவன் தான் சொல்லுற அளவுக்கு இருக்கணும், உழைப்பாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. முதல் நாளே வேலை பார்க்குறவங்கள்ட்ட ஏட்டி கூட்டி பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். இதை பார்த்து நான் அண்ணாமலைக்கு இன்னும் கஷ்டமாகுது. மனோஜ் இப்படிலாம் பண்ணக்கூடாது. வேலை செய்கிறவங்க வந்து நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி தான் பழகணும். அப்படின்னா தான் அவங்க நம்ம முன்னேறணும்னு நினைப்பாங்க. இல்லைனா அந்த வேலையை அவங்க என்ன தோணுன்னு பார்ப்பாங்க. அதனால் அப்படி பழகாத அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இப்போ உள்ள காலத்தில் வந்து இப்படி இருக்கக்கூடாதுப்பா, ஓனர்னால் அதுக்குள்ளே கத்தில் இருக்கணும், அவங்க வேலை செய்யணும், சம்பளத்தை தான் கொடுக்கமே, நம்ம சம்பளம் கொடுக்கறதுக்கு தானே செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இன்றைக்கி தான் கடை ஓப்பன் பண்ணுறேன், இன்றைக்கி வரைக்கும் ₹1 காசு கொடுக்கல, சரியா? ஆனால் வந்து மரியாதை அவங்கள்ட்ட பேசணும், யாரையுமே மரியாதை கொடுத்து பேசணும், அவங்க சுயமரியாதை கெடுக்கிற மாதிரி என்றைக்கும் பேசக்கூடாதுவா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை பார்த்து மனோஜ் சிரிக்கிறாரு. எப்போ நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கடையை எப்படி வியாபாரம் மட்டும் பாருங்கப்பா அப்படி இப்படிங்கிறாரு. கடை திறந்து மறுநாளையே இப்போ ஒரு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தில் இருக்கார் அண்ணாமலை. இந்த சூழ்நிலை பாட்டி வராங்க. இந்த பொருளாக தான் வாங்கி வைக்க போகிறேன், நானும் பாத்திர பண்டங்களை வாங்கி வைக்க போல அப்படிங்கிறாங்க. பாட்டி, அந்த பாத்திர பண்டங்கள்லாம் அந்த முத்து மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாதவனும் வருமானம் இல்லாதவனும் சிம்பிளாக படிச்சிருக்கோம் பண்ணக்கூடியது, என்ன மாதிரி நிறைய படிச்சிருக்கவன் நிறைய எதுவும் பெரிய அளவில் தொழில் பண்ணுவோம் பாட்டி அப்படி இப்படிங்கிறாங்க. டேய், நீ உனக்கு வாய் தாண்டா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டி. நீ மனோஜ்கிட்ட வராங்க. டேய் மனோஜ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, கடை பூரா ஏசி, நீ உட்காந்துட்டு கிடக்கும் ஏசி, அது போக வந்து வேங்கர் நிறைய நாள் முதல் நாளே வந்திருக்காங்க அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பொருளை வந்து நிறைய பேர் வந்து மனோஜை வந்து ஆட்டையை போட்டுட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அது தெரியாத மனோஜும் ரோகிணியும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நிறைய பேர் வரிசையில் வராங்க. சார் எங்களுக்கு பொருள் வேணும்னு சொல்லிட்டு. உடனே சரி ரைட்டு, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் நாங்கள் ஒரு 100 பேருக்கு இன்றைக்கி கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேருக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணுறாங்க. உடனே சிட்டி ஏற்பாடு பண்ண ஆட்கள், நிறைய பேர் இதை வாங்கணும்னு நினைக்கிற ஆட்கள், நிறைய ஆட்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் ₹1000 கட்டிட்டு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. ₹40,000 பொருளை ₹50,000 பொருளை வந்து வெறும் ₹1000 கட்டி வாங்கிட்டு போகிறாங்க. ரோஹிணிட்ட சொல்கிறாங்க, ரோஹிணி ஒரே நாளில் வந்து உங்களுக்கு ₹1,00,000 வருமானம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு பல லட்ச ரூபா அடிபடுவோங்கிறது தெரியாமல், அதுபோக லோன் வாங்கி தான் அந்த ஏசி எல்லாமே கம்பெனிக்காரன்ட்ட வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பணம் கட்டணும், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமையே இவங்க வந்துட்டு பயங்கர இதில் இருக்காங்க. ஏன்னா தொழிலை பற்றி இவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அவங்க எல்லாருமே வாங்கிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. நிறைய பொருள் இல்லாமல் இருக்குது. உடனே கம்பெனிக்காரங்களுக்கு ஃபோன் அடிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சார், இந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்கணும், ஒரு ஸ்டாஃப் சொல்கிறேன். உடனே ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து நாளைக்கு இத்தனை ஏசி மாட்டுக்கு கொண்டு வாங்க, இவ்வளோ விற்றுருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க, முதல் நாள் ஓப்பனில் இவ்வளோ விற்றுருக்கா, வெரி குட் அப்படிங்கிறாங்க. சரி கொண்டு மாட்டிடுறோம், நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இவ்வளோ கட்டணுமா அப்படிங்கிறத சொல்கிறேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், முதல் நாள் இவ்வளோ விற்றுருக்குல, நம்ம வந்து கட்டணும்ல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மனோஜ், கட்டிடலாம். நம்ம வீட்டில் நகை ஒரு 50 பவுன் இருக்குல்ல, 50 பவுன் இருக்கா, இல்லை ஒரு 15 பவுன் இருக்குது, அந்த 15 பவுனை விற்றுருவோம் அப்படிங்கிறாங்க. சரி, விற்றுட்டு நம்ம வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காங்க. உடனே அங்கே பொருளை பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் லோக்கல் ரவுடி அவங்க ஆட்களோடு உள்ளே வராங்க.
நிறைய பேர் பொருளை வாங்கிட்டு வெளில போயிட்டுருக்கானுவ. போகிற பக்கம் பார்த்தா அவன் பெரிய ஆள் ஆயிடுவானா, இவனை விட்டுறக்கூடாது இந்த ஏரியாவில், எவன் கடந்து வந்தாலும் நம்மளுக்கு தர வேண்டியதை தந்துட்டு தான் நடத்துவான். அதுபோக இந்த கடையை நான் நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவன் வாங்கி நடத்திட்டுருக்கான். அது ஏகபோகமாக நடத்திட்டுருக்கான். அதுவும் விளம்பரம் கடுமையாக பண்ணியிருக்கான். அதனால் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. நானும் சரி நம்மளை விட்டு போயிடலான்னு பார்த்தா நம்மளை கண்ணை உறுத்த மாதிரி விளம்பரம் பண்ணிகிட்ருக்கான். அது போக நம்ம அண்ணாச்சி வேறு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிறாரு. என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. லோக்கல் போலீஸே இன்றைக்கி நீ என்ன பண்ணாலும் உனக்கு தான் ஃபேவராக இருப்பாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நேராக கல்லாட்ட போகிறாரு. உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அந்த கடையை எடுத்து நடத்துறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் அந்த கடைக்கு ஓனரு, என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. பொருள் எது வேணுமா, சரி ரைட்டு உங்களுக்கு குறைஞ்ச விலையிலே தர சொல்கிறேன், தம்பிங்க வாங்க இவருக்கு என்ன பொருள் வேணும் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. நான் உங்களை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் நான் தான் பொருளை காட்டணுமா, என்ன பொருள் வேணும், எவ்வளோ பொருள் வாங்க போகிறீங்க, ஓனர்னா நான் காட்டுறதா இருந்தால் நிறைய பொருள் வாங்க தான் நான் காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிறைய பொருள் தான் காட்டணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லா விட்டு கொஞ்சம் வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. வெளில வராங்க. அதில் கையில் இருக்கிறத வச்சு மண்டையில் ஒரு கொடுப்பாங்க. இன்னும் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆமாங்காரு. உடனே மனோஜ்ன்ட்டு விஜயா ஓடுறாங்க, ரோகிணி ஓடுறாங்க. நம்மளை என்னப்பா செய்கிற எதை பாய்ச்சிறேங்கிறாங்க. என் ஏரியாவிலே வந்து கடை வச்சுக்கிட்டு இந்த ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், இந்த கடையை நான் வாங்க நினச்சேன், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நான் போலீஸுக்கு போயிடுவேன், எங்கேனாலும் போடா அப்படிங்கிறாங்க. உடனே செல் எடுத்து போலீஸுக்கு அடிக்காங்க. போலீஸுக்கு போக மாட்டேங்குது. உடனே நான் இப்போ ஸ்டேஷனில் போய் உங்களை என்ன செய்யும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் எங்கேனாலும் போடா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கல்லால் வந்து லோக்கலில் அப்படி உட்காந்துருக்காரு. இந்த சேரில் உட்காரதுக்கு தானே நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ரோகிணியும் வந்து ஆட்டோவை பிடிச்சி காரை விட்டுட்டு ஆட்டோவை பிடிச்சி நேராக போகிறாங்க. காரை கூட அந்த லோக்கல் ரவுடி எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் யாருமே ஹையர் ஆஃபீஸர் இல்லை. அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதனாலும் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுங்க, எங்களுக்கு ஒன்றும் முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து பைஜு அப்பா பேசிடுறாரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட, நீங்கள் யாருமே ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வேறு வழி இல்லாமல் மறுபடியும் கடைக்கு போகிறாங்க. என்ன போலீஸுக்கு போனியா, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு கடையை விட்டு தூர பேருங்க, நல்லா இருக்காது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, தம்பி இதெல்லாம் தேவையில்லாத வேலை, பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. நானும் பணம் கொடுத்து வாங்க தான் நினச்சேன், உங்கள் பையன் வாங்கினா அதுக்காண்டி விட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா, நான் லோக்கலில் இருக்கேன், கடை என் கடை, வெளில போக சொல்லுங்கள் உங்கள் பையனை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நான் போக மாட்டேன், இது என் கடை அப்படின்னு இருக்காங்க. எங்கன்னா எனக்கு காணாதால அப்படின்னு சொல்லிட்டு விழுகாங்க. அதனால் ஒரு மாதிரி கிறங்கிடுறாரு. மனோஜ் அப்படிங்கிறாங்க. டேய் ஒழுங்காக உன் காரையும் கடையும் எழுதுன்ட்டு போகலன்னு இந்த இடத்த நீ காலி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஒன்று என்ன செய்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்காரு. முத்துக்கு ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே இங்கே மீனாவும் ஃபோன் அடிச்சுட்டே கிடக்காங்க, ஃபோனு போக மாட்டேங்குது. உடனே பாட்டி முத்து வரக்கூடாதுன்னு சொல்லி, முத்துக்கு ஏன் ஃபோன் போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி அவங்க பெங்களூர் போயிருக்கிறாங்க, சார்ஜர் இல்லை, காரில் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க, அவங்க ஆன் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும் பாட்டி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏன்டா முத்தை நீ அதான் கூப்பிட்ருக்கலாம், முத்து கூப்பிட்டு தான் இந்த பிரச்சனை வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆமாங்க நீங்கள் முத்தை கூப்பிட்ருக்கலாங்க அப்படிங்கிறாங்க. நீ தானே ரோகிணி, அவன் வரவே கூடாது, அவன் வந்தால் சரியே வராது, அவன் வந்தால் விளங்காதுன்னு சொன்னான், இப்போ பாரு அப்படிங்கிறாரு மனோஜ். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை நினைக்கிறாங்க, இந்த முத்து மட்டும் வந்திருந்தால் இப்படி ஆயிருக்காது, முத்தை வந்து வேண்டாமீங்க, இப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து முத்து உங்களுக்கு தேவைப்படுதானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்காங்க. அப்போ சொல்கிறார், டேய் நீங்கள் ஆளுக்கு பேசிகிட்டு இதை கேட்கறது கடை வந்திருக்கேன், ஒழுங்காக கடையில் நின்று கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கோர்ட்டுக்கு போவேன் வைக்கேன் அப்படி எங்கே வேணாலும் போகல, இவ்வளோ வாங்கி உனக்கு திருந்தல பொருளை கையெழுத்தா அப்படின்னு சொல்லி பத்திரத்தை கையெழுத்தாங்கிறாரு. வாங்கிட்டு வண்டியும் இந்த கடையும் என்னுடைய இது சரியா, நடந்து ஓடிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அதனால் ரொம்ப சோகமாக கடையை விட்டு வெளில வர ஏக்கமாக பார்த்துக்கிட்டு ரோகிணியும் மனோஜும், பணமும் போச்சு, இந்த விளம்பரம் பண்ணுறது கூட வட்டிக்கு வாங்கி தான் பண்ணோம், அதுவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கமாக நடந்து வராங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலைகிட்ட மனோஜ் சொல்கிற வந்து கடையை வாங்கவே முடியாதாப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு தான் போகணும், கோர்ட்டில் போய் தான் பார்க்கணும், கடையை நீ எதுக்கு அவசரப்பட்டு எழுதி கொடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பார்த்தீங்களாப்பா அவன் ரொம்ப இது பண்ணான், எனக்கு அதான் பயந்து போய் கொடுத்துட்டோம்பா வச்சுட்டோம்பா அப்படிங்கிறாங்க. கொடுத்த பிறகு கடையை நான் வாங்கிட்டு வந்து நான் சொல்லுவான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து செல்லை ஆன் பண்ணிடுறாங்க. உடனே மீனா அடிக்கிறாங்க, ஏங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே மீனா, செல்லில் சார்ஜர் கிடையாது, செல்லில் வந்து சார்ஜர் காரில் போடணும்னா ஆஃப் பண்ணிட்டு போட்டால் சீக்கிரம் ஏறணும் தான் போட்டேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சா அப்படிங்கிற, கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சுங்க, செம்ம கூட்டங்க அப்படிங்க. அப்படியா சரி, நல்லா வியாபாரம்டா, காய்ச்சது நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃபோன் வைக்கிறாங்க. எங்கெங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. லோக்கல் ரவுடி ஒரு ஆள் வந்து கடை எனக்கு தான், கடை உனக்கு கிடையாது, என் ஏரியாவிலே கடை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பந்தா பண்ணிகிட்ருக்கியா, முதல் நாள் வியாபாரம் இவ்வளோ பண்ணால் நீ பெரிய ஆளாக முளைச்சிருவோம், நாங்கள் பார்த்துட்ருக்கணுமான்னு சொல்லிட்டு கடையை வந்து இது பண்ணி வாங்கிட்டாரு, நெருக்கடி பண்ணி வாங்கிட்டாரு. அது போக மனோஜ் வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க. மனோஜுக்கு தலையில் கூட
கெட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறேன். என்ன ஒரு மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. நான் வாரேண்ணே, நான் வந்து அப்படி ஆகிருக்காது, நான் வந்திருந்தோம்னா எவ்வளோ நம்ம வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. ஏங்க நீங்கள் தான் உங்கள் விஷயத்த தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் நான் இங்கே வந்து என்ன ஆகுது, நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது தான், நம்மளுக்கு இதுக்கு இந்த பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாங்க இந்த மீனாவை, மனோஜுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நினச்சிக்கிட்டே இருந்தால் அப்படி நடந்துருச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ நாள் தான் திருந்த மாட்டியா, அந்த முத்தை அந்த கடை பக்கத்தில் வரக்கூடாதுன்னு நீங்கள் கடைசியில் பாரு கடையே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்பா முத்து பாருங்கப்பா, இந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சான் வந்தவன் செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு எது நடந்தாலும் என் வீட்டுக்காரர் தான் பொறுப்பா, என் வீட்டுக்காரர் பெங்களூரில் இருக்கார், சரியா, அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை அவனுக்கும் லோக்கல் ரவுடிக்கும் பழக்கமாக இருக்கும், இவனும் ஒரு ரவுடி பேர் தானே, அதனால் வந்து அவனுக்கு தெரிஞ்சு தான் வராமல் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, டேய் நீ லூஸ் மாதிரி நடிக்கியாடா, நீனும் முன்னாடி தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிய என் பேரனை, இப்போ வந்து அவனால் தான் இந்த கதை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு பேசிகிட்டு இருக்கிய அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து தான் அப்புறம் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே மனோஜ் வந்து பயங்கரமாக கெட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்னடா ஆச்சா, கடையை பிடிங்கிட்டானுங்க அப்படிங்கிற. கடையை கொடுக்குறது என்ன பஞ்சு மிட்டாயா கொடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாடா எனக்கு தாங்க முடியல தான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இனிமேல் என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ வேணா மாமனுக்கு ஃபோன் இன்னொரு 30 லட்ச ரூபாய் போட்டு விட சொல்லு, தொழில் ஆரம்பி அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருன்னு முழிக்காங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, முத்து நீ இந்தாண்டா உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அந்த கடையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கு மட்டும் அண்ணன் வந்து முளைச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. எங்கே பாருங்கள், இந்த ரோகிணியும் மனோஜும் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் விஷயத்துலையும் இவர் தலையிட்டு தர வைக்காருன்னு சொல்லிட்டு, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அந்த லோக்கல் ரவுடிகிட்டே இவங்க வாங்கலை, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னாங்க நம்ம நாடு காரை ஓட்டினா தான் நம்மளுக்கு பொழப்பு. நம்ம சாதாரணமாக 50க்கும் 100க்கும் வேலை பார்த்துட்ருக்கோம். அவங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சவங்க, அவங்க அது வேறு மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க, கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தாங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிறாங்க. மீனா நீ சொல்லுறதும் கரெக்டு தான், பணம் வந்து இது அப்பா பணமாக நான் விட்ருக்க மாட்டேன், அவங்க மாமா பணம் தான், அவங்க மருமக பிள்ளையும் அவங்க பொண்ணும் பார்த்துக்க போகிறாங்க. நம்மளுக்கு என்ன மீனா, என்ன எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தீங்களாங்க இந்த மனோஜுக்கு உதவி பண்ணணும்னு தோணலை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க உதவி பண்ணணும்னு சொல்லி தான் அந்த கடையை எடுத்து கொடுத்தான், அந்த கடை ஓப்பனுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னது உன் பிள்ளை, அதையும் நீ வந்து சரின்னு சொன்னவா நீ. இப்போ வந்து பாருங்கள், மனோஜ் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவன் செய்தான் பாருங்கன்னுக்கிட்டு இருக்க. அவன் இவ்வளோ தூரம் போய்ட்டு வந்திருக்கான், அவன் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறான். போலீஸ்கிட்ட போகிறோம், போலீஸும் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. இப்போ நம்ம உயரதிகாரிகளை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேப்பா உயரதிகாரியை பார்த்தா வந்து நம்மளுக்கு கிடச்சிருமாப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே தான்டா போகணும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உயரதிகாரிட்ட போகிறாங்க. உயரதிகாரி சொல்லிட்டாங்க, என்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தீங்க, சம்மந்தப்பட்ட டிசிஷனுக்கு ஃபார்வர்டு பண்ணுறோம், அவங்க 2-3 நாளில் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து மறுநாள் கூப்பிட்டு வர்றாங்க. இவங்க ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோன்னா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கடையை வந்து எழுதி தான் வாங்கியிருக்கிறேன், விருப்பப்பட்டு தந்திருக்காரு, அதுவும் பணத்தை வேண்டி தான் பணம் வச்சுருக்காரு அப்படிங்கிறேன். என்கிட்ட பணமே தரல, வைக்கல அப்படிங்கிறாங்க. பணத்தை தந்துட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உங்கள் கை ரேகையும் வச்சுருக்க, அது போக சாட்சி உங்கள் அம்மாவும் போட்டிருக்கு, உங்கள் பொண்டாட்டியும் போட்டிருக்கு, இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட போலீஸ் சொல்கிறாங்க, அவங்க எல்லாருமே கையெழுத்து வாங்கி தான் பண்ணியிருக்காங்க, அதனால் இது சிவில் கதையாகிடுது. நான் வந்து என்னவோ உங்களை கடையை வந்து தூரப்போன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ இன்னும் பத்திரம் போட்டு எழுதி வாங்கியிருக்காரு, நீங்கள் வந்து எதனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, அது சிவில் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட அந்த கேஸ் வந்து 10 வருஷமாக நடக்கும், 10 வருஷம் கழித்து யாருக்குன்னு முடிவாகுதோ அன்றைக்கி நடத்துங்க, அது வரைக்கும் அந்த லோக்கல் பார்ட்டி தான் நடத்துவார், நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கும் ரோகிணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் கோர்ட்டுக்கு போக வேண்டிய கதைக்கு கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும், கோர்ட்டுக்கு வந்து போகணுன்னா ஒரு வக்கீலை பார்க்கணும், வக்கீல் போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி வந்து ஒரு வக்கீலை போய் பார்க்காங்க. இன்னும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 29 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும், அந்த கடையோட மதிப்பு 50 லட்ச ரூபா அப்படி அப்படிங்கிறாங்க. சரி 50 லட்ச ரூபாயில் ஒரு 5 லட்ச ரூபா கொண்டு வாங்க, நான் கேஸ் நடத்துகிறேன் அப்படி. என்ன 5 லட்ச ரூபா ஆகுமா அப்படிங்கிறாங்க. 5 லட்ச ரூபா கொண்டு வாங்க, கேஸ் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக கடையை வாங்கி தரேன், இல்லைனா வேறு ஆஃபீஸை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்க 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. மறுபடியும் இன்னொரு ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்க 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. மனோஜ் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது போல் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் அப்பாட்ட எப்படியாவது பேசி ஒரு 5 லட்சமாவது அனுப்ப சொல்லு, நம்ம கோர்ட்டில் போட்டு கேஸை போட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதாயிரும், ஆர்டர் ஆயிரும், அது போக நம்ம கடையை நடத்திடலாம் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க முடியும், லோக்கல் ரவுடியாக இருக்கான், அது போக நம்மளை வந்து பிரச்சனை தானங்க பண்ணுவான் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் தம்பி முத்துட்ட நீங்கள் பேசுங்க, முத்து நினச்சா இது முடியும், கடை நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே சிட்டிக்கும்
வாசுவனுக்கு பயங்கர சந்தோஷம். கடை அந்த குடும்பத்தை விட்டு போயிடுச்சு. ரைட்டு ஏதோ வகையில் நம்ம பண்ணான்னு நினச்சோம், எவனோ பண்ணிட்டான், நம்மளை மாதிரியே எவனோ பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சிட்டி வந்து எல்லாருக்குமே பார்ட்டி வைக்காரு. உடனே சத்யாவா நீ தான் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மாமனோட அண்ணன் வந்து கடை நடத்தார் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம்ல, அவர் இப்போ கடை நடத்தலை, இன்னொருத்தன் பிடிங்கிட்டான், கேள்விப்பட்டேன் சிட்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நானும் பார்ட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிறக்கு அடிக்காரு. இது சொன்னால் வாசுதேவன் ரொம்பவே கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கார் வீட்டில். உடனே என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த அண்ணாமலை குடும்பத்துலேருந்து ஒரு ஃபர்னிச்சர் கடையை வச்சு அவனும் பெரிய ஆள் ஆயிடுவான், அவன் குடும்பமும் பெரிய ஆள் ஆயிடுவான்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. என்றைக்குமே அந்த வீட்டில் என் மகன் தான் பணக்கார வீட்டு மருமகள் அங்கே இருக்கணும், அதுபோக எனக்கு எதிர்த்தாப்புல அவன் ஜெயிச்சிடவே கூடாது எந்த கதையிலையுமே அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு கதையில் ஜெயிச்சிட்டான், என் பொண்ணை வந்து அவன் காதல் பண்ணி கொண்டு போயிட்டான், அதை தவிர மீதி எதுலேயுமே அந்த அண்ணாமலை எனக்கு கீழே தான் இருப்பான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நைட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே மனோஜ் சாப்பிட மணி முடிஞ்சிக்கிட்டு இருக்காரு. உடனே முத்து உன்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. டேய் நான் சாப்பிட்றேன், என்கிட்ட தனியாக பேசுகிறதுல ஒன்றும் இல்லை, நான் சாதாரண டிரைவரப்பா, நீ பெரிய பணக்காரன் வீட்டில் பொண்ணு கட்டிக்கிறப்பா, அதனால் வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பார்லரம்மா இப்போ தான் தெரிஞ்சிச்சா அவர் வந்து என் கூட பிறந்த அண்ணன்னு சொல்லிட்டு, அந்த கடையாக்கி வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா அப்போ உங்களுக்கு தெரியலையா ரோகிணியம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ரோகிணி உங்களுக்கு கதையாகணும்னா நீங்கள் பேசுவீங்க, இப்போ வந்து தம்பியாக தெரியுது, அப்போ ஏன் தெரியல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அதை சொல்லு என் பேத்தி, அதை சொல்லு, அவங்க கதை ஆகணும்னா அவங்க பேசுவாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி தானே உதவணும் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் தெரியுது அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு, நீ உனக்கு இப்போ தான் பிள்ளைன்னு தெரியுதாம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயா அமைதியாக உட்காந்துருக்காங்க. டேய் முத்து நீ நினச்சா தாண்டா முடியும் அப்படிங்கிறாங்க. நான் நினச்சா என்னடா முடியும், நான் சாதாரண டிரைவர் என்னடா முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வந்து அவனுக்கு 4 குடுப்பு கொடுத்தனா ஓடிடுவான், அந்த கடையை எப்படியாவது எனக்கு வாங்கி தாடா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு ஏன் கொடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் பயந்து போய் தான் கொடுத்துட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு எனக்கு அவசியம் இது இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் ஃபோன் அடிச்சேன் செல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்னையும் நீ வர வச்சுருந்தானா அந்த கதை நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க. இதை தான் பேராண்டி நான் சொன்னேன், உங்கள் அப்பனும் சொன்னான், ஆனால் வந்து இந்த மனோஜும் இந்த ரோகிணி நீ வரக்கூடாதுன்னு நினச்சாங்க பாரு, கடைசியில் அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பாட்டி நல்லது நினச்சா நல்லது நடக்கும், ஒரு ஆள் வந்து கெட்டு போகணும்னு நினச்சா கெட்டு தான் போவாங்க பாட்டி, நீங்கள் தானே என்ன சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா கேடு நினைப்பவன் கேடு அனுபவிப்பான் அப்படிங்கிறாங்க. விதை விதைச்சவன் விதைய தானே இருப்பான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு ரோகிணிக்கு பயங்கர காண்டாகுது. முத்து எனக்கு உதவி பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் உதவி பண்ணதில் மேட்டர் நீ ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படிங்கிறாங்க. உடனே இப்படியா பண்ணிதாடா ப்ளீஸ்டா, எனக்கு வேறு வாழ்க்கை இல்லைடா அப்படி இப்படின்னுட்டு ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ்கிட்ட போகிறாரு முத்து. சார் எங்கள் அண்ணா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலையே சார் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, தம்பி உங்கள் அண்ணன் வந்து ஒரு லேடிகிட்ட வந்து பணம் கொடுத்து ஏமாந்தார் சரியா, ஒரு 30 லட்சம் 27 லட்ச ரூபா கொடுத்துருந்தாரு. அந்த பொண்ணு கனடாலேருந்து வந்தான்னு சொல்லிட்டு பிடிச்சி கொண்டு ஒப்படைச்சாங்க. அந்த பொண்ணுகிட்ட வாங்கி ஒரு 27 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா வட்டியும் சேர்த்து வாங்கி கொடுத்தேன். அன்றைக்கி விசாரணை அதிகாரியாக நான் இருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி பெரிய ஒரு ஆள்லாம் வந்து பெரிய பெரிய அதிகாரிகளை கவர் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க சொல்ல தான் கேட்குற மாதிரி இருக்குது. அன்னைக்கு தான் நிலைமை சரியா, சட்டப்படி பண்ணணும்னு நீ வந்திருக்க, உங்கள் அண்ணனுக்கு நான் 27 லட்ச ரூபாயும் ப்ளஸ் 3 லட்ச ரூபா வாங்கி கொடுக்க தான் செஞ்சேன் அப்படிங்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மை தான் தம்பி, வாங்க அந்த கெட்டவனை காமிக்கிறேன், ஏட்டியா அந்த ஃபைல் எடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஃபைல் எடுக்கிறாங்க. ஃபைல் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. பாருங்கள் தம்பி உங்கள் அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அந்த பொண்ணுக்கிட்ட பணத்தை பேச்சு கொண்டு என்ன எழுதி கொடுத்தது, அந்த பொண்ணு எழுதி கொடுத்தது பாருங்கள், சாட்சி கையெழுத்துன்னு எல்லாம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதில் முத்து கையெழுத்து இருக்குது. சார் இது நான் போட்ட கையெழுத்து சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஏட்டையா சொல்கிறது, தம்பி தான் போட்டார், முத்து நீ கையெழுத்து போட்டலை, அந்த இதான் அவங்க பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கனடா மேடம் தான் மனோஜ்கிட்ட பணத்தை ஏமாத்துனதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே இந்த காப்பீஸ்லாம் ஒரு கிடைக்குமா சார் அப்படிங்கிறாங்க. உடனே காப்பியை கொண்டு எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க தம்பிக்கு அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. எப்பா உங்கள் பணம் வந்து கிடச்சிரும்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. பணம் வந்து பொருளாக கிடச்சிரும்பா அப்படிங்கிறாங்க. என்னடா பொருளாக கிடச்சிருன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் வந்து பெண் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, பார்க்க அது இங்கேயும் போகிறீங்க, நேரம் போகலை வைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, நம்ம குடும்பத்துக்கும் ஒரு வருமானம் வர்றதுக்கு உங்கள் உழைப்பில் உள்ள பணம் ஒரு காரணமாயிரும்பா, நம்ம தொழில் பண்ணணும்னு நினைக்கல, அதுவும் ஆகிட்டுப்பா அப்படி இப்படின்னு இருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. எங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலைக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இந்த மனோஜுக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க போலீஸ், ஆனால் உள்ளதையும் இவன் சொல்லவே இல்லை. அந்த பணத்தில் தான் அந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கான், அதையும் சொல்லலை. கேட்கும் போதே மாமா பணத்தில் ஆரம்பித்தான் வச்சேன்னு சொல்லிட்டான் வச்சுட்டான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறாரு, ஏப்பா
இந்த ஷோரூம் வந்து உங்களுக்கு தான் வரணும்னு தான் இருக்குது, அதனால தான் அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இந்த குடும்பத்துக்கு தான் வரப்போகுது, மனோஜுக்கு ஒரு நீங்கள் போக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்றாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பணம் உனக்கு ஆரம்பிக்குது எப்படிப்பா வந்துச்சு, எப்படி வந்துன்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா தான்மா அனுப்புனாரு அப்படிங்கிறாங்க. சரி எப்போ அனுப்புனாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜீவாட்ட பணம் தேதி சொல்கிறாங்க. சரி 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 அப்போ அந்த ஜீவா பொண்ணு இதுக்கு போன 30,00,000 அனுப்பிச்சு அப்படின்னு முத்து கேட்குறாரு. இந்த ஜீவாடா அப்படிங்கிறாங்க. டேய் உன் பழைய காதலி எதுக்குடா 30,00,000 அனுப்புனா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜும் திருதுன்னு முடிக்காங்க. அவன் எதுக்கிட்ட அனுப்ப போகிறா, அவளையும் நீ ஏமாற்றி போயிட்டா அப்படிங்கிறாங்க. போயிட்டா 27,00,000 30,00,000 தந்துட்டு தானே போயிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கேட்குறேன் என்னடா சொல்கிற முத்து அப்படிங்கிறாங்க. ஆமாடா இதை பாடுறா அப்படிங்கிறாங்க. ரவியும் பார்க்குறாரு, ஸ்ருதியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகிறாங்க. டேய் அப்பா பணத்தை ஏமாற்றி தான் நீ வந்து உங்கள் மாமனார் அனுப்பின பணம்னு சொல்லிட்டு கடை வச்சியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏங்க இந்த மனோஜ் பேரை ஏதாவது கெடுக்கணும்னு மனோஜுக்கு மேலும் மேலும் பிரச்சனை பண்ணணுன்னு அவன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா இது வந்து போலீஸ் கொடுத்த டாக்குமெண்ட் சரியா, முத்து ரெடி பண்ணிட்டு வர்றதில்ல, இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த பணத்தை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க ஒரு ஆளை வந்து கேடு நினைக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கேடு வரும்னு சொல்கிறோம்ல வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டி நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும் தான் பாட்டி இப்படி செஞ்சேன், நான் ஜெயிச்ச பிறகு உங்கள் அப்பாவுக்கு அந்த பணத்தை கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ கடையை திறக்கிறதுக்கே நடிகை கூடுமா, அவங்கள கூடுமா இவங்கள கூடுமான்ட்டு கிடந்த, பெற்றவங்கள வச்சு ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கல, இப்போ ஏற்பட்டவன் எப்படிடா நீ வைப்ப அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி எப்படியாவது அந்த முத்தை வந்து பேசி அந்த கடையை எனக்கு வாங்கி தர சொல்லுங்க பாட்டி, நான் அப்பாவுக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துருந்தேன் வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிங்கிறாரு முத்து. என்ன அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்து கடை உனக்கு கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு சரியா, எங்கள் அப்பா உழைச்ச பணம் அந்த கடை எங்கள் அப்பாவுக்கு தான் வரும், இந்த கடையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் வாங்கி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ எனக்கு இந்த பிரச்சனை மாட்டோம் எனக்கு வாங்கி தர உனக்கு தோணலை அப்படிங்கிறாங்க. டேய் நான் போலீஸ்ட்டு போய் எல்லா தகவலையும் எடுத்துக்கிட்டு தான் போகணுன்னு நினச்சேன், எனக்கு தகவல் கிடச்சிருச்சு, கடை எங்கள் அப்பா கடை ஆயிடுச்சு சரியா, இன்னும் அந்த கடைக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீனும் அந்த கடையில் ஒரு ஆளாக வேலை பார்க்கலாம், ஏன்னா அதுவும் அதிக பிரசங்கியாக வேலை பார்த்தா உனக்கு அங்கே வேலையும் கிடையாது அப்படிங்கிறாரு. ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. உடனே முத்து எங்ககிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி அந்த கடையை வச்சு வாங்கினவன்ட்ட கடையை என்கிட்டருந்து நெருக்கடி பண்ணி வாங்கினவன்ட்ட நீங்கள் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணியம்மா பார்லரம்மா எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு 24 மணி நேரத்தில் அந்த கடை ஓனராக எங்கள் அப்பா இருப்பார், உங்கள் வீட்டுக்காரர் அங்கே வேலைக்காரனாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. டேய் நீ நடத்தி பாடுறா, அவங்கள்ட்ட தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் கடை வாங்க முடியலனாலும் நீ அந்த எங்கள் அப்பாட்ட ஏமாத்தின பணத்தை 27,00,000 ப்ளஸ் ஒரு 30,00,000 கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னு நீனும் முன்னாடி இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜும் நினைக்காங்க, ஆகா தெரிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் அந்த கடையும் போய் நம்மளும் 30,00,000 கொடுக்கணுங்காண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முத்துறதுன்னு முழிக்காங்க. உடனே முத்து வெளில கிளம்புறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பணத்தை தான் அந்த கடை உருவாகிருக்கு, எங்கள் அப்பா பணத்தை தான் அவனை வந்து ரெடி பண்ணி வாங்கியிருக்காங்கும் போது எனக்கு கடுப்பாக இருக்குது, இன்னும் பாரு மீனா 24 மணி நேரம்னு சொன்னேன், இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, அந்த கடையை எப்படியாவது மீட்கணும், அதுக்கு சொந்தமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. அங்கே வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. கல்லால் லோக்கல் ரவுடி பயங்கர ஜாலி பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஆளை போனோன்னா 2 கொடுக்காரு. கொடுத்தனே ஏய் எந்திரில அப்படிங்கிறாங்க. நீ யார்ரா அப்படிங்கிறாங்க. நான் யாரா, இந்த கடை ஓனருடைய பையன்டா அப்படிங்கிறாங்க. யார், இந்த மனோஜுக்கா பையன் அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் அப்பா பணத்தில் உருவான கடைடா இது, எங்கள் அப்பா பேர் அண்ணாமலை பையன்டா அப்படிங்கிறாங்க. ஓ நீ தான் என் ஆளை அடிச்சி அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி இவர் தான் வந்து எங்களை வந்து அன்னைக்கு கை நீட்டினது அப்படிங்கிறாங்க. என் ஆளையே கை நீட்டிட்டியா, உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேய் விழுங்கடா அப்படிங்கிறாங்க. அதில் அவ்வளோ பேருக்கும் பூசை விழுன்னு விழுக்காங்க, அவ்வளோ பேரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. உன்னை ஓனர் சொல்கிறாங்க நீ யாருன்னு தெரியும், அந்த லோக்கல் ரோடி சொல்கிறாங்க எனக்கு தெரியாமல் நீ கை நீட்ட, நீ என்ன பாடுபடுத்த பாரு அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணுடா, கடையை வந்து அந்த கடையை எங்கள் அப்பா பேரில் கொடுத்து போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பூசைக்கு தாங்க முடியாமல் இந்த கடையை வந்து அண்ணாமலை பேரில் ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுத்துட்றாங்க. உடனே நேராக அந்த பத்திரத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. எப்பா கடை உங்கள் வசமாயிடுச்சு, வாங்க இப்போ எல்லோரும் கடைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கடைக்கு போகிறாங்க. அங்கே வந்து அந்த லோக்கல் ரோடி ஓடிடுறான். அண்ணாமலை எப்பா நீங்கள் அந்த சேரில் போய் உட்காருங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா நானே இருக்கேன்பா அப்படிங்கிறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு எங்கள் அப்பா பணத்தில் வந்த கடை சரியா, அதனால் நீ இருக்கக்கூடாது, போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க இந்த பணம் வந்து நான் மீனாவை கட்டுறதுக்காக தான் உனக்கு தந்தேன், அதை கூட நீ வந்து ஒழுங்காக பயன்படுத்தலை, அது போக அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீ ஒரு பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான்னு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன்னு, அந்த பணம் வந்தது என்கிட்ட சொல்லலை, கேட்டால் ஏன் உழைச்ச பணத்தை எங்கள் மாமனார் பணம்னு, அதை ஆரம்பித்த பிறகு கூட இந்த கடையை எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியல, நீ நடத்தினா இந்த பணமும் வீணாக தான் போகும், உனக்கு நடத்தவே முடியாது, அதனால் மனோஜ் உன் படிப்புக்கு எங்கேயாவது வேலை தேடணும்னு நினைக்காத, ஒரு சின்ன வேலை எங்கேயாவது தேடிக்கும்,
இந்த கடை வந்து முத்து தான் நடத்துவான், இதுக்கு முத்து தான் ஓனர் அப்படிங்கிறாங்க. அப்பா எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, நான் அந்த டிரைவர் தொழிலே பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, வச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, ஏழைகளோட உள்ளத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ அவங்களா இருக்க. என்ன எல்லாரையும் அன்பாக அரவணைக்கணும் அப்படின்னா நீனும் மீனாக தான் அந்த கடையை நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் இப்படி என்ன சொல்கிறீங்க அங்கிள், நாங்கள் எவ்வளோ பார்த்து இதை செய்யணும்னு நினச்சோம் அப்படி இப்படிங்கிறாங்க. என்னம்மா என் பணத்தை மறைச்சி பேசிவிட்டு இன்றைக்கி வந்து இது நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க ரோகிணிகிட்ட, ரோகிணி நீ செஞ்சதும் மனோஜ் செஞ்சதும் தப்பு தான், இப்போ என் வீட்டுக்காரர் சொல்ல சரி தான், அந்த கடையை வந்து முத்தையை நடத்தட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க எப்படி அப்படிங்கிறாங்க. விஜயா நினைக்கிறாங்க, இன்னும் வந்து முத்து நடத்தினாலும் இதில் உள்ள வருமானம்லாம் வீட்டுக்கு தானே வரப்போகுது, அந்த வருமானம் என்கிட்ட தானே வரப்போகுது, அதில் வேறு வருமானத்தில் மனோஜுக்கு ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே வந்து மனோஜ் மாமா ஜெயிலேருந்து வந்துடுவார், அவன் தான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவானே. ஆனால் இந்த கடையை வந்து முத்து நடத்த மாதிரி இருந்தால் முத்து பைசா 5 பைசா எடுக்க மாட்டான், மீனாவும் எடுக்க மாட்டான், இந்த பணம் பூரா வீடு தான் வந்து சேரும், அந்த கல்லா வந்து நம்ம கையில் தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு, மனோஜ் நீ வந்து எங்கேயாவது வேலை தேடுறா, இந்த கடை வந்து குடும்ப பொறுப்பில் அப்பா தான் நிர்வாகம் பண்ணுவாங்க, முத்து மேனேஜ் பண்ணிக்கிட்டும், நீ எதுவும் வேலை பார்க்கணுன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.